ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு கேட்லாக்லருந்து நம்மளுடைய WhatsAppக்கு நம்மளுடைய கேட்லாக ரெடி பண்ண போறோம். அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு ChatGPT ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெட்டர் டெக்ஸ்ட் டூல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோல்டர் ஆர்கனைஸ் பண்றது எப்படின்னு தெரியணும். மொத்தம் 3 விஷயம் தெரியணும். இப்போ கேட்லாக் இப்படி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், மேக்ல ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஷிஃப்ட் கமாண்ட் 5 குடுத்தா, நம்ம ரேண்டமா எது வேணுமோ அந்த மாரி நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நான் இங்க என்ன பண்றேன், எனக்கு இது மட்டும் தேவை. ஸோ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு, எனக்கு தேவையில்லாத போர்ஷன் எல்லாம் கிராப் பண்ணிட்டு, இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. 211க்கு 228 இதோடைய சைஸ். இதே ஃபோட்டோவ நாம என்ன பண்ணணும், இத கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டு, இப்ப நாம எடுக்கும்போது, இன்னும் நமக்கு இமேஜ் கிளாரிட்டியா வரும். இப்ப நாம ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு, ஷிஃப்ட் கமாண்ட் 5 குடுத்துட்டு, இப்ப நாம எடுத்து, இப்ப நாம் அதே இமேஜ் தான். வேற எதுவும் பெருசாலாம் இல்ல. ஆனா, இப்ப அதே இமேஜ் நம்ம டிராக் பண்ணும்போது 684க்கு 644ன்னு சொல்லி நமக்கான இமேஜ் சைஸ் வந்து உடையாம உள்ள வரும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இத குடுத்துட்டு என்டர் குடுத்துருவோம். குடுத்துட்டு இத இழுத்து நமக்கு யோ இங்க் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் மேக்குக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு அப்ளிகேஷன். நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்க வச்சுக்கிறது மூலியமா இங்க என்ன பண்ண முடியும், இப்ப நான் என்ன பண்றேன், ஒன்ஸ் அகைன் ஷிஃப்ட் கமாண்ட் 5 குடுத்துட்டு, நான் ட்ரா இங்க வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய ஒர்க்கபிள் ஏரியா வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. நான் என்ன பண்ணிக்க போறேன், ஒன்ஸ் அகைன் அத ஜூம் பண்ணி பெருசு பண்ணிக்கிறேன். 684க்கு 683ன்னு சொல்லி வச்சுட்டு என்டர் குடுக்குறேன். இத எடுத்து இதுல யோயிங்க்ல போட்டுக்கிறேன். ஆக்சுவலா இதோடைய யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபோல்டரா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். இப்ப நான் மக்குல இந்த ஃபோல்டர்ல இந்த இமேஜ் எல்லாம் எடுத்து போட்டுட்டேன். இப்ப நம்ம இத எடுத்து ஜஸ்ட் கமாண்ட் ஆல் இந்த இடத்துல குடுத்து கமாண்ட் ஆல் குடுத்தோம்னா, கமாண்ட் ஆல் குடுத்துட்டு இங்க வந்து ஒர்க் ஆகல. இப்ப நான் கமாண்ட் ஆல் இத அன்கிளிக் பண்ணிடுறேன். அன்கிளிக் பண்ணிட்டு கமாண்ட் ஆல் குடுத்தா ஆ ஒர்க் ஆகுது. இப்ப என்ன பண்ணணும், ஜஸ்ட் மக்ல குடுத்துட்டு, இழுத்துட்டு வந்து நம்ம டிராக் பண்ணி டிராப் பண்ணும்போது, இது ஃபோல்டருக்குள்ள வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரஃப் ஃபோல்டருக்குள்ள என்ன பண்றேன், இழுத்துட்டு வந்து உள்ள விட்டுர்றேன். இந்த மாரி உள்ள விட்டுட்டோம்னா, இது வந்து அந்த பேருக்கு ஆர்கனைஸ் ஆயிடும். இப்போ என்ன பண்ணணும், இத ChatGPT கிட்ட குடுத்து, எனக்கு இதுக்கு ஒரு டைட்டிலு, ஐட்டம் கோட் ரெடி பண்ணி குடுங்கன்னு சொல்லி ChatGPT கிட்ட கேட்கணும். நம்ம ChatGPT கிட்ட கேட்கும்போது, நமக்கு அது டைட்டிலும், ஐட்டம் கோடும் ரெடி பண்ணி குடுத்துரும். நான் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட் டைம் இங்க நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மக்குக்கு நான் ChatGPT கிட்ட குடுத்து, எனக்கு ஐட்டம் நேமும் இங்க ஃபோல்டர்ல வந்து காட்டியிருக்கும். ஆக்சுவலா இந்த டேப்ல பார்த்தோம்னா, கிஃப்ட் ஷாப்ல வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒண்ணு வச்சிருக்கேன். ப்ராடக்ட் டைட்டில் ஜெனரேஷனுக்குன்னு ஒரு டேப் வச்சிருக்கேன். நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் டைட்டில ஜெனரேட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லிடுச்சு, நான் உங்களுக்கு ஐட்டத்துக்கு பேர் வச்சு குடுக்குறேன், கோடு வச்சு குடுக்குறேன். பிளஸ் அதோடைய ஃபைல் நேம் என்னவோ அதையும் வச்சு குடுக்குறேன்னு சொல்லி இது வந்து கிளிக் பண்ணி குடுத்துருச்சு. நான் இப்போ அத அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் இத அப்படியே காப்பி பண்ணி, அதாவது இதுக்கு நாம என்ன பண்ணணும், ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ண இமேஜஸ் எல்லாம் ஃபைண்டர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணணும், நான் இப்போ இது ஒரு புது ஃபோல்டர், புது ஒர்க் பண்றேன். மக் ஆல்ரெடி பண்ணியாச்சு. பாட்டில் இருக்கு. இப்போ நான் புதுசா என்ன பண்ண போறேன், திரும்ப PDF எக்ஸ்பர்ட்ல வந்துட்டு, இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சுன்ற காரணத்தினால நான் என்ன பண்றேன், LED ஃப்ரேம்குள்ள வரேன். LED கொலாஜ் ஃபோட்டோ ஃப்ரேம்னு சொல்லி இந்த கேட்டலாக்கு பேர் குடுத்துருக்காங்க. மேக்ல என்டர் குடுத்தோம்னா, நமக்கு ரீநேம்னு வரும். இப்போ நான் என்ன பண்றேன், LED கொலாஜ் ஃபோட்டோ ஃப்ரேம்னு குடுத்துர்றேன். குடுத்துட்டு, இப்ப நான் இந்த ஃபோல்டர்ல எனக்கு இங்க இருக்கிற எல்லா இமேஜும் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆஸ் யூசுவல் ஜூம் இன் பண்ணிட்டு, இப்ப நம்ம ஷிஃப்ட் கமாண்ட் 5 குடுக்கணும். ஆனா நான் கொஞ்சம் இதெல்லாம் ரிப்பீட்டட் ஒர்க் நம்ம தேடணும், டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு ஏதாவது ஒரு கீபோர்ட நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட 2 கீபோர்டு இருக்கு. ஒரு கீபோர்ட்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஸ் குடுத்துட்டு இங்க எந்த கீபோர்டு கீ வேணுமோ அத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். ஜஸ்ட் ப்ளஸ் குடுத்துட்டு, இப்ப நான் எஸ்ன்னு சொல்லி என்னுடைய செகண்டரி கீபோர்ட்ல குடுத்துட்டேன். குடுத்துட்டு இந்த இடத்துல எல்லா கீபோர்ட்லயும் ஒர்க் ஆகணுமா? இல்ல உங்களுடைய பர்ட்டிகுலர் கீபோர்ட்ல ஒர்க் ஆகணுமா? என்னுடைய பர்ட்டிகுலர் கீபோர்ட்ல தான் ஒர்க் ஆகணும். அதையும் கிளிக் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு, இப்ப அதோடைய ஆக்ஷன் என்னன்னு நம்ம இங்க டிஃபைன் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல சில சமயம் வந்து இது இப்படி இருக்கும். நாம தான் தேடி எடுத்துக்கணும். செண்ட் கீபோர்ட் ஷார்ட்கட். நம்மளுடைய ஷார்ட்கட் என்னன்னா, ஷிஃப்ட் கமாண்ட் 5 குடுத்துட்டோம்னா, அவ்வளோதான். இப்போ நமக்கு எஸ்ஸ கிளிக் பண்ணும்போது, அந்த ஒர்க் வந்து நமக்கு அசைன் ஆயிடும். இப்போ நான் இத டெலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ என்னுடைய கீபோர்ட்ல எஸ்ஸ குடுக்குறேன். லாஸ்ட் டைம் நம்ம எந்த ஃப்ரேம் வச்சிருக்கோமோ, அந்த சைஸ் ஆல்ரெடி இதே கொண்டு வந்து குடுத்துரும். ஸோ, நமக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜூம் இன் பண்றோமோ, இப்போ நான் இந்த பிடிஎஃப்ப எவ்வளோக்கு எவ்வளோ ஜூம் இன் பண்றேனோ, எனக்கு அதுக்கான கிளாரிட்டி வந்து அதில வந்துரும். இப்போ இந்த பிடிஎஃப்ல வந்து டிபிஐ 1, 2, 3, 4ன்னு தான் வருது. எல்லா ஃப்ரேமும் வந்து 1400 தான். ஸோ, நான் என்ன பண்ண போறேன், இப்போ எனக்கு இந்த இமேஜ் வேணுன்ற காரணத்தினால, ஜஸ்ட் எஸ் எஸ் கிளிக் பண்ணிட்டு, இதுக்கு ஏத்த மாரி நான் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலயும் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 466 குடுத்துட்டு என்டர் குடுத்தோம்னா, இந்த இடத்துல வந்து நிக்கும். ஆக்சுவலா இதுவுமே ஒரு ஆப் தான். அது என்ன ஆப்னா, அ கிளிப்ஷாட்ன்னு சொல்லி ஒரு ஆப். அந்த ஆப்லேருந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி கொண்டாந்து இங்க விட்டுட்டு, ஒன்ஸ் அகைன் எஸ் குடுத்து, இது நமக்கு சைஸ் வந்து நாம தான் டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இது இது வந்து எல்லாமே யூனிஃபார்ம் சைஸ் கிடையாது. ஸோ நாம தான் சைஸ டிஃபைன் பண்ணிக்க போறோம். குடுத்துட்டு என்டர் குடுத்துட்டு கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிறேன். இப்போ நான் அதே மாரி எல்லா இமேஜுக்கும் ரெடி பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு 3 முடிஞ்சுச்சு. ஜஸ்ட் என்டர் குடுத்துட்டு, நம்ம என்ன பண்ண போறோம், டிராக் பண்ணி நம்மளுடைய கிளிப்போர்ட்ல வச்சுப்போம். இந்த மாரி நம்ம எல்லா இமேஜும் செய்யணும். இப்ப 3 முடிச்சாச்சு. இதெல்லாம் வந்து 1400 ரேஞ்சஸ் ஃப்ரேம்ஸ். கோல்டன் ஃப்ரேம்ஸ் வரும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், ஒன்ஸ் அகைன் மீதி இருக்கிற 4 இமேஜையும் நான் என்ன பண்றேன், நாமளே ரேண்டமாவும் டிரா பண்ணிக்கலாம். அத உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. நான் இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப எனக்கு இதே ஃபீல்ட்ல இன்னொரு இமேஜ் வேணும். இந்த 2 இமேஜுமே நமக்கு இதே இடத்துல தான் இருக்கும். ஸோ, நம்ம அழகா ஒர்க்க ஸ்பீட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு யூஸா இருக்கும். இப்ப பார்த்தோம்னா, இந்த இடத்துலயும் ஒன்ஸ் அகைன் நான் எஸ்ஸ கிளிக் வெறும் எஸ் தான். பெருசாலாம் நான் ஷார்ட்கட்ட தேடி எல்லாம் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்ல. எஸ் குடுத்துட்டு, ஜஸ்ட் என்டர் குடுத்து, ஒன்ஸ் அகைன் எஸ்ஸ குடுத்து, இன்னொரு இமேஜுக்கான லேஅவுட்ட டிசைன் பண்ணிக்கிறேன். குடுத்துட்டு என்டர் குடுத்தா போதும். ஆக்சுவலா இதுல இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம எஸ் குடுத்து எந்தெந்த ஏரியா வேணும்? ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா? விண்டோ வேணுமா? இல்ல அந்த ஃபுல் பேஜையும் ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கணுமா? இல்ல டைமர் வேணுமா? அது இல்லாம ஓசிஆர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்குன்னா, இதுல இருக்கிற டெக்ஸ்ட்ட மட்டும் அது காப்பி பண்ணிக்கும். வேற எதுவுமே பண்ணிக்காது. இந்த ரீசன் எல்லாமே நமக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நான் இந்த ஆப்ப பத்தி தனியா ஒரு தடவ டிஃபைன் பண்றேன். இதுல நமக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு இந்த இடம் மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா, ரெக்கார்டிங் குடுத்தா போதும் ரெக்கார்ட் ஆயிடும். அவ்வளோதான். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். இப்போ நமக்கு தேவையான எல்லா இமேஜும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. மொத்தம் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனும் பண்ணிக்கணும். மொத்தம் இங்க 8 இமேஜ் ₹1400 இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன், ஃபைண்டருக்குள்ள போயிட்டு எல்இடி ஃபோட்டோ ஃப்ரேம் வித் கொலாஜஸ் குடுத்துட்டு, கமாண்ட் ஆல் குடுத்து, கொண்டு வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். இங்க பிளேஸ் பண்ணும்போதே, இங்க கீழ சொல்லிடும். மொத்தம் 8 ஐட்டம் இருக்கு அப்படின்றத கீழ சொல்லிடும். இப்போ ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, இந்த இடத்துல வச்சுட்டு, நம்ம ChatGPT போயிட்டு, இந்த ஃபைல்ல ஆல்ரெடி நம்ம இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் குடுத்தாச்சு. எனக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லி தமிழ்ல சொன்னாலே போதும். நம்ம ரொம்ப ஃப்ளூயன்ட்டான இங்கிலீஷ் தேவைன்ற அவசியமே கிடையாது. நம்ம ஜஸ்ட் இத குடுத்துட்டு, என்ன பண்ணுவோம், அப்படியே எல்லா ஃபைலையும் கொண்டு வந்து டிராக் பண்ணி இப்போ குடுப்போம். குடுத்து என்டர் குடுத்தா, ஆக்சுவலா இதுலயே ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணி தரட்டுமான்னு கேக்குது. ஆனா, அந்த ஃபைல் நேம் வந்து இமேஜ காலி பண்ணி விட்டுருது. அது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். இதுக்கெல்லாம் தான் கிளாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கிளாட பத்தி பின்னாடி ஒரு வீடியோல பார்ப்போம். இப்ப இது என்ன பண்ணுது, இன்னொரு கோடு கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த கோடுக்கும், முன்னாடி இருந்த கோடுக்கும் சம்மந்தமே இல்ல. இந்த கோடு வேற, அந்த கோடு வேற. ஃபைல் நேம் சஜெக்ஷன். இதுவே ஃபைல் நேமையும் சஜெஸ்ட் பண்ணி குடுத்துருச்சு. டிஸ்கிரிப்ஷன் சஜெஸ்ட் பண்ணி குடுத்துருச்சு. நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு, இப்ப இந்த இடத்துல ஒரு எக்ஸெல்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். இப்ப இத நான் குளோஸ் பண்ணிடுறேன். குளோஸ் பண்ணிட்டு, ஃபைல், நியூ, நியூல நமக்கு அங்க காப்பி பண்ணத அப்படியே பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிட்டு,
இப்போ எனக்கு இங்கே இது வந்து டிஸ்கிரிப்ஷன் காலம். டிஸ்கிரிப்ஷன் காலம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், மறைச்சிக்கிட்டு இப்போ எனக்கு கோடும் டைட்டிலும் ஒரே இடத்துல வேணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா, நல்ல ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் ஸ்பேஸ் கொட்டேஷன் அண்ட். ஆக்சுவலாக எனக்கு இப்போது இந்த ஃபார்முலா எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுது. நம்ம இதுக்கும் சேட் ஜிபிடிக்கிட்டே யூஸ் பண்ணி நம்மளால் ஃபார்முலாவை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு சேட் ஜிபிடியில் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். அதுக்கிட்ட நம்ம ஜஸ்ட் தமிழில் சொன்னாலே போதும். என்ன சொல்ல போகிறேன்னா, என்கிட்ட எக்ஸலில் 2 காலத்தில் 2 டேட்டா இருக்குது. அந்த 2 டேட்டாவையும் நான் ஒரே செல்லில் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா வேணும். அந்த 2 டேட்டாவும் நான் பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு இடையில ஸ்பேஸ் வேணும். இதுக்கு தேவையான எனக்கு ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சேட் ஜிபிடிகிட்ட சொன்னோம்னா, சேட் ஜிபிடி அதை ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை அப்படியே ஒரு ப்ராம்ப்டாக அதுவே எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன கொடுக்கணுமோ, இதுதான் அந்த ஃபார்முலா. A1 அண்ட் கொட்டேஷன் அண்ட் B1. ஆக்சுவலாக இங்கே நம்ம ஃபார்முலா போட்டதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இங்கே ஸ்பேஸ் இல்லை. ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல இது A2வாக இருக்கும். A2வாக இருந்துட்டு அண்டு போடல. அண்டு கொட்டேஷன், இன்னொரு கொட்டேஷன், இன்னொரு அண்டு. It's 9 o'clock. கொடுத்து என்ட்ரு கொடுத்தா ஆக்சுவலாக இங்கே ஒரு எரர்னு சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிக்கிட்டு A1 B1க்கு இடையில நான் காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அப்படியே வந்துடும். இங்கே ப்ராடக்ட் கோடும் டைட்டிலும் வருது. காரணம் என்னென்னா, இது B2. ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல ஓப்பனிங் ப்ராக்கெட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு தேவையான எல்லா ஃபைலும் இதுவே ரெடி பண்ணிவிட்டு கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிக்கிட்டு இந்த ஃபைல் வந்து நம்ம அப்படியே அந்த ஃபைல் நேமை காப்பி பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு காப்பி கொடுத்துட்டு பர்த்டே ஸ்ப்ராக்கிள் ஃபோட்டோ பிளாக் இது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபைண்டரில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ எனக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆக்சுவலாக இது பர்த்டே, இதுவும் பர்த்டே. இப்போ இதுவா அதுவான்ற கன்ஃபியூஷன் எனக்கு வரும். ஸோ நான் என்ன பண்ணணும், ஒன்ஸ் அகைன் வந்து சேட் ஜிபிடிக்கிட்டே இந்த டேப் எனக்கு இப்போ யூஸ் இல்லை. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து திரும்ப கேட்க போகிறேன். எனக்கு வந்து எந்த ஃபைலுக்கு என்ன பேர் வச்சுருக்குன்னு தெரியல. அதனால் அதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுன்னு சொல்லி கேட்க போகிறேன். லாஸ்ட் டைம் நான் அப்படி தான் கேட்டேன். நீ கொடுத்துருக்குற இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தா போதும். என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ அது ஒரு எக்ஸல் ரெடி பண்ணி அது என்ன பண்ணும், DPI1 அதில் வந்து 1 2 3 4ன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கான சஜெக்ஷனும் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபைல் நம்ம தள்ளி பார்த்தோம்னா இதில் எது 1 2 3 4 இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணது தான் 1, அதாவது 2026 6 8 8:54 இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைல் தான் 1ஆக இருக்கும், இது 2ஆக இருக்கும். எல்லாமே பர்த்டே ஃபைல் தான். அதனால் நமக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கிளாரிட்டி வேணும். என்னென்னா, இந்த ஃபைல் நேம் நான் வந்து இந்த அண்டர்ஸ்கோர் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், எக்ஸல்ல இருந்து எடுத்துக்கிறேன். அதனால தான் இதை கிரியேட் பண்ணேன். எக்ஸல்ல இருந்து எடுத்து ஃபைண்டருக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்து பேஸ்ட். அடுத்தது செகண்ட் இமேஜுக்கு திரும்ப எக்ஸல் கொடுத்து செகண்ட் இமேஜ் காப்பி, திரும்ப என்ன பண்ண போகிறேன், என்டர் பேஸ்ட். இப்படி நம்ம எல்லா ஃபைலுக்கும் ஃபைல் நேமை ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிடணும். ஃபைல் நேமை ரீநேம் பண்ணிவிட்டு நான் இப்போது ஒரு குயிக்காக இந்த எல்லாத்துக்குமே நானே ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். காப்பி கொடுத்துட்டு என்டர் கொடுத்து ரீப்ளேஸ். ஆக்சுவலாக இதில் 2 விஷயம் இருக்குது. எதுக்கு நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோன்னா, இன்கேஸ் திடீர்னு எனக்கு இந்த இமேஜ் வேணும்னும் போது மேக்கில் ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குது. என்னென்னா, நான் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன்.
ஐ மீன் நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன், க்ளோஸ் பண்ணிட்டேன், எனக்கு பர்டிகுலராக அந்த இடம்னு காட்டல. ஜஸ்ட் கமாண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ஸ்பாட்லைட் சர்ச்சுக்கு வந்துடுவோம். வந்துட்டு நான் அங்கே காப்பி பண்ண இமேஜோடைய பேர் எங்கே நான் பேஸ்ட் பண்ணேன்னா இது காட்டிடும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் இது இருக்குது, சர்ச் இன் ஃபோல்டர்னு கொடுத்தா ஃபோல்டர் வந்துடும், இல்லை அந்த இமேஜ் என்னவோ அந்த இமேஜ் காட்டிடும். அதுக்கு தான் நம்ம பேரை வந்து டீட்டெயில்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இன் ஃபியூச்சரில் நம்ம எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். நான் இது வந்து ஃபுல் பேர் போடணும்னு அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட்டு ரேண்டமாக போட்டால் கூட எனக்கு அந்த பேர் எங்கே இருக்குது அப்படின்றத அது சர்ச் பண்ணி கொடுத்துரும். நான் இப்போ உதாரணத்துக்கு ஷோ இன் ஃபோல்டர் கொடுக்குறேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கொண்டாந்து இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். இந்த ரீசனுக்காக தான் நம்ம இதை பண்ணோமே. இப்போது பேக் டு நம்ம ஒர்க் ஃப்ளோக்கு போவோம். ஒர்க் ஃப்ளோவில் என்ன பண்ணணும், டெஸ்க்டாப்பில் கிஃப்ட் ஷாப்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே போகும்போது எல்இடி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், இப்போ எல்லாத்துக்கும் பேர் மாற்றியாச்சு, கோடும் வச்சாச்சு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், திரும்ப காப்பி பண்ணி நம்ம எல்லாமே கொடுத்தா அது ஃபுல்லாக கொடுக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஆல் சாட் ஜிபிடி போயிட்டு சாட் ஜிபிடியில் இப்போ இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு சாட் ஜிபிடி, இப்போ இதில் கிஃப்ட் ஷாப்புன்ற ஃபோல்டரில் தான் நான் வச்சுருக்கேன். கிஃப்ட் ஷாப்பில் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போது ஃபஸ்ட் இமேஜை ஜஸ்ட்டு இழுத்துட்டு வந்து உள்ள ட்ராக், ஆக்சுவலாக நம்ம இது எக்ஸ்கேப் கொடுத்துட்டு ஃபஸ்ட் இமேஜை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட் இமேஜை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெகக்னைஸ் பண்ணி இதுக்கு தேவையான எல்லா டிஸ்கிரிப்ஷனும் அதுவே கொடுத்துரும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய பெஸ்ட்டான ஒரு ஃபீலு. இப்போ நமக்கு இது எவ்வளோ விலை என்ன ஏதுன்றதெல்லாம் இங்கே ப்ரைஸ் வந்து 1300 கொடுத்துருக்கு. இந்த ப்ரைஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், 1400 மாற்றிப்போம். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம எங்கே போனோம், வாட்ஸ்அப்புக்கு போகணும். வாட்ஸ்அப்பை நான் இங்கேயே லாகின் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கேட்லாக் போங்க. கேட்லாகில் பிஸ்னஸ் டூல்ஸில் இருக்கும் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கேட்லாக். கேட்லாகில் இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் நியூ ஐட்டம் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அங்கே காப்பி பண்ண எல்லாத்தையும் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ டைட்டில் வேணும்ல, ஆக்சுவலாக இதுதான் டைட்டிலு. இங்கேருந்தே காப்பி பண்ணிக்கலாம், நம்ம ஒவ்வொரு தடவையும் போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கேருந்தே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே நான் என்னுடைய ப்ராடக்டோடைய டைட்டில், ப்ரைஸ் வந்து 1800. என்றைக்குமே ப்ரைஸ் வந்து சேல்ஸ் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கணும். நம்மளுடைய சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 1400 இங்கே நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணிப்போம். இப்போ கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்றது இந்தியா. அதே மாதிரி இங்கே ஆப்ஷனல்னு கொடுத்துருக்கிற எல்லாமே ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், எனக்கான கோடை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஸோ நான் அது பின்னாடி பார்த்துக்கிறேன். இப்போ ஆட் இமேஜ் கொடுத்துட்டு நம்மளுடைய பர்ஃபெக்டாக எந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், போயிட்டு பார்க்கணும். டெஸ்க்டாப்பில் கிஃப்ட் ஷாப்புன்ற ஃபோல்டரில் எல்இடி கொலாஜ் ஃபோட்டோ ஃப்ரேமில் நான் இந்த ஃபோட்டோவை பர்த்டே ஸ்பார்க்கல்ஸ், ஆக்சுவலாக இதுதான் நான் போட்டிருக்கேன். இங்கே சைஸ் வைஸ் இருக்கிறதுனால அப்படி ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இதை போட்டுட்டேன். இப்போ இந்த பேரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இமேஜை வந்து நான் உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஸ்பார்க்கல், இந்த ஃபோட்டோ தான் இது. ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு நம்ம சேவ் மட்டும் கொடுத்தா போதும். நமக்கு இந்த ப்ரைஸை சேவ் பண்ணால் சேவ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல 1399 அப்படின்னு மாற்றிட்டு இங்கேயும் ப்ரைஸ் வந்து 1399 கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ஆட் டு கேட்லாக் கொடுத்தோம்னாவே நமக்கான கேட்லாகில் இங்கே வந்துடும். ஒன்ஸ் நம்ம கேட்லாக் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒரு கலெக்ஷனில் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் போடும்போது நம்ம கஸ்டமருக்கு இதை ஷேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கேட்லாக் ரெடி பண்ணி நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை கலெக்ஷனுக்கு வந்து இந்த இடத்துல கொடுக்க முடியாது, நம்ம மொபைலில் தான் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துலையே இருக்குது கலெக்ஷனில் ஒயிட் மக்னு ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன், புது கலெக்ஷன் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒயிட் மக் என்ன பண்ண போகிறேன், ஆட் நியூ ஐட்டம் கொடுத்துட்டு இது ரெண்டையும், ஆக்சுவலாக இது இல்லை, இதையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் டு கலெக்ஷன் கொடுத்தோம்னா ஜஸ்ட் டிக் பண்ணோம்னா இது வந்து மக்குன்ற கலெக்ஷனுக்குள்ளே போய் சேவ் ஆகிடும். ஸோ நமக்கு ஃபோல்டர் வைஸ் செக்ரிகேட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் நம்ம ஒரு வாட்ஸ்அப் கேட்லாகை க்ரியேட் பண்ணுறதுக்கான வழி.
நம்ம ஜஸ்ட் இப்போ பேக் போய் பார்ப்போம். ஒயிட் மக்குக்குள்ள இது 2ம் இருக்கு. இது வந்து ஆல் ஐட்டம்ஸ். இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி தான் நம்ம இந்த என்டையர் ஃப்ரேம்ஸ்க்கும் ஐ மீன் இந்த பிடிஎஃப் எக்ஸ்பர்ட்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம கிரியேட் பண்ணி இன்னைக்கு வாட்ஸ்அப் கேட்லாக் ரெடி பண்ண போறோம். இதுக்கான கேட்லாகும் இதோடைய ரிவ்யூஸும் நான் ஃபோன்ல எப்படி இருக்குன்றதும் ஒரு தடவை செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இதோட இந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து வெளியே போறது பிரச்சனைனா தேங்க்யூ ஆல். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் அப்டேட்டையும் நான் கொடுக்குறேன்.